قلت حيلة ناظر الكرام يا شفيع المجرمين يا رحمة للعالمين يا دستگیر يا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. قال النبي صلى الله عليه وسلم قال الله تعالى كل عمل ابن آدم له إلا الصيام فإنه لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் வஷஃபீஉல் முத்னிபீன் அனீஸுல் கரீபீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் வலிமார்கள் குதுபுமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் வல்ல ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டால் நரைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. பெரும்பாவங்கள் செய்திருந்தால் அந்த நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் உண்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருபடியானாக. நிரந்தரமான ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழும் அந்த பாக்கியத்தையும் செழிப்பான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள
ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், அனைத்து படைப்புகளின் தீமைகளிலிருந்தும், சிறு வயதில் மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது என்ற நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துகள், அதனுடைய சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. இந்த நோன்பு காலங்களில் நாம் செய்த எல்லா நற்காரியங்களுக்கும் நிறைவான கூலியை அல்லாஹ் தஆலா இன்மையிலும் மறுமையிலும் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்றோடு 29 நாட்கள் நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தடவை எல்லாரும் சவுண்டா சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்மளுக்கு 30 நோன்பை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தான்ல, எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்மளுக்கு முன்னால் எத்தனை பேருக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இன்னும் ஒரு நாள், நாளைக்கும் அல்லாஹ் தஆலா தந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திரும்ப இந்த வாழ்க்கை வரப்போறது இல்லை. இந்த நோன்புடைய காலம் வரப்போறது இல்லை. வரும் அடுத்த வருஷம், அது வேற வருஷத்துடைய நோன்பு காலம் தான் வருமே ஒழிய இந்த வருஷத்துடைய நோன்பு காலங்கள் திரும்ப வரப்போறது இல்லை. போனது தானே. அடிப்படையில் 30 நோன்பு கிடைக்கணும். அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு ஷக்குடைய நாள். இன்னைக்கு பிறை பார்ப்பாங்க எல்லாரும். நோன்பு 29 முடிஞ்சிருச்சுனாலே, ஏன்னா இஸ்லாமிய மாதம் என்பது 29 நாள்லையும் முடியலாம், 30 நாள்லையும் முடியலாம். 28 வராது, 31 வராது. இதுதான் இஸ்லாமிய மாதத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த அடிப்படை இருக்கிறதுனால தான் எல்லா காலத்திலையும் நம்ம நோன்பு வைக்கிறோம். எல்லா காலத்திலையும் நோன்பு வைக்கிறோம். ஒன்றா 2 வருஷம் போயிருச்சுன்னு வைங்களேன். இப்போ 2-3 வருஷம் போயிருச்சுன்னா குளிர்காலத்தில் வந்துடும் நோன்பு. ஏன்னா வருஷத்துக்கு 12 நாள் 13 நாட்கள் அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கும் அரபு மாதங்கள். அது அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று 2-3 வருஷத்துல குளிர்காலத்தில் நம்ம நோன்பு வைப்போம். அதுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு போயிருச்சுன்னு சொன்னால் மழை காலத்தில் நோன்பு வைப்போம். ஏன்னா ஒரு காலத்தை சுற்றி வருவதற்கு, ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே வருவதற்கு 30 வருடங்கள் ஆகிறது என்று சொன்னான். நான் சின்னால இருக்கும்போது வெயில் காலத்தில் நோன்பு வச்சது, ஓதவெல்லாம் போகிறதுக்கு முன்னால். அப்போ வெயில் காலத்தில் நோன்பு வச்சது, அன்று வச்ச நோன்பு ஒரு 2-3 கொரோனா டைமில் வெயில் காலத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா, அக்கினி வெயிலில். இப்போ பாருங்க அப்படியே நகர்ந்து வெயில் காலத்துடைய ஆரம்பத்தில் நிற்கிறோம். அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம்னா குளிர்காலத்தில் நிற்கும். இப்போ இந்த மாதிரியான 29 அல்லது 30 தான் நம்மளுடைய கணக்கு இருக்கிறதுனால மற்ற மாதங்கள்ல, அதாவது கிறிஸ்துவத்துடைய அந்த கணக்கு பிரகாரம், மற்ற தமிழுடைய மொழி பிரகாரம் அந்த மாதத்துடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா நமக்கு அப்படியே நவண்டு போயிட்டே இருக்கும். மற்ற எந்த மதத்துல எடுத்துக்கொண்டாலும் அவங்க விதித்து வச்சிருக்கக்கூடிய அந்த காலண்டர் இருக்கிறத, அது அந்த காலத்துல அதுதான் நடக்கும், அது மாற்றி வராது. பொங்கல் என்னைக்கு பார்த்தாலும் அந்த குளிர்காலத்துல தான் வரும், ஒரு காலமும் வெயில் காலத்துல வராது. சித்திரை திருவிழா அது சித்திரத்தில் தான் வரும், வேற எந்த காலத்திலையும் வராது. நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், காலத்தின் ஓட்டம் எல்லா காலத்திலையும் அவன் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நோன்பு என்பதை எல்லா காலத்திலையும் நம்ம வச்சுட்டோமா இல்லையா? இன்னைக்கு 45-50 வயசுல யார் தாண்டி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த எல்லா ஒரு வருடத்துல என்னென்ன காலங்கள் வருமோ அத்தனை காலத்தையும் சந்திச்சாச்சு, நோன்பு வச்சாச்சு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு கூலியை நம்மளுக்கு தர்றதுக்கு காத்திருக்கு. அதனால அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்,
30 நோன்பு கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னு. சரி, ஹைர், அல்லாஹ் போதுமானவன். அருமையான தாய்மார்களை, இன்னைக்கு 29 நோன்பு, நாளைக்கு 30 அல்லது பெருநாளாக இருக்கலாம். இதுல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பெருநாள் இரவு இந்த 30 நாளை விட சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. பெருநாளுடைய இந்த இரவு இருக்கிறத, இந்த 30 நாளை விட அது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. ஏனென்றால் இந்த 30 நாளையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேரை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்தானோ அந்த ஒட்டுமொத்த அனைத்து நபர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த ஒரே இரவில் அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக்கிறாங்க. அந்த இரவு எவ்வளவு புனிதமான இரவுன்னு பாருங்க. அந்த இரவுல எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், 2 பேரை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று யார் என்றால், நிரந்தரமாக குடிகாரனாக எவன் இருக்கிறானோ, நிரந்தரமாக மது அருந்தக்கூடியவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு அந்த இரவுல பாவ மன்னிப்பு கிடையாது. 2வது, உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடியவனுக்கு என்ன அந்த பாவ மன்னிப்பு கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறார். அப்ப இந்த 2 ரொம்ப எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்க. மது அருந்துவது எல்லா பாவத்திற்கும் அதுதான் தலைமை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மது அருந்து விட்டால் எல்லா பாவத்தையும் சரியாக செய்வான், எல்லா பாவத்தையும் செஞ்சிருவான். நீங்க 1வது ஜுஸ்ல ஒரு சம்பவம் ஒண்ணு வரும். ஹாரூத் மாரூத் அப்படின்னு சொல்லிட்டு 2 மலக்குமார்கள். வத்தபஉ மா தத்லு ஷயாத்தின் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன يعلمون الناس السحر وما انزل على الملكين ببابل ஹாரூத் வ மாரூத் அப்படின்னு சொல்லிட்டு 2 மலக்குமார்கள். மலக்கைன்னு தான் அல்லாஹ் சொல்றான். 2 மலக்குமார்கள். அவங்க பேர் என்ன? ஹாரூத் மாரூத். இவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இந்த பூமிக்கு வந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இவங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சூனியம் வைக்கிறது இருக்குல்ல, பில்லி சூனியம் சொல்றோமா இல்லையா, இந்த சூனியம் வைக்கிற கலை அன்றைய அவங்க காலத்துல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களும் நிறைய இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரதானமான தொழிலே, அதான் சூனியம் வைக்கிறது. அப்போ 2 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல வாதாடுறாங்க. இந்த ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல வாதாடி சொன்னாங்க, யா அல்லாஹ், நாங்கள் பூமிக்கு மனிதர்களுடைய உருவத்தில் நம்ம போய் அந்த அந்த சூனியம் வைக்கிறாங்களா இல்லையா, இந்த சூனியம் வைக்கிறதுடைய விளைவுகள் என்ன என்று மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி அந்த பாடத்தை அவர்களுக்கு நடத்தி அதிலிருந்து நாங்கள் அவர்களை திருத்துகிறோம் என்று அந்த 2 மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, இது உங்களுக்கு தேவையில்லாத வேற, நீங்க இதை செய்யறீங்க அப்படின்னு. இல்லையா அல்லாஹ், நாங்கள் அதை சரி செய்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு கண்டிஷன் போட்டான். என்னன்னா, போங்க இல்லைன்னு சொல்லல, மனித உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் தந்துடுவேன். ஆனா மனித உணர்வுகள் இருந்தா தானே அதை சொல்லிக் கொடுக்க முடியும். மலக்கா இருந்தா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? மனித உருவத்துல போகணுமா இல்லையா? மனித உணர்வுகள் அத்தனையும் உங்களுக்கு நான் தந்துடுவேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, தப்பு செய்யாம இருக்கணும். தப்பு செஞ்சீங்கன்னா நீங்க வானுலகத்துக்கு வரணும்னு நினைச்சா வர முடியாது. வானுலகத்துக்கு வரணும்னு நினைச்சா உங்களால வர முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 மலக்குமார்கள் வர்றாங்க. என்ன செய்யறாங்க, மக்களுக்கு இந்த செய்வினை செய்யக்கூடிய, சூனியம் செய்யக்கூடிய அது நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பது எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெண் பழக்கமாகிறார். அவங்களுக்கு ஒரு பெண்ணு பழக்கமாகிறார். அந்த பெண்ணு ஒரு அழகு சுந்தரியான ஒரு பெண்ணு, ரொம்ப அந்த ஊர்ல மிகப்பெரிய அழகு சுந்தரியான ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு எப்படின்னா, அந்த பெண்ணுடைய நடத்தை கெட்டவள். அவளுடைய தொழில் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தொழில். ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. அப்ப இந்த 2 பேரும் மலக்குன்னு அவளுக்கு தெரியல. மலக்காக இருந்தா நல்லா அழகாத்தான படைச்சு வச்சிருப்பான். இந்த 2 பேரும் மேலேயும் அவளுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. இவள் சாதாரணமா பழகிறாள். பழக ஒரு நாளடைவில் அது வேறு மாதிரியான சிந்தனைகளுக்கு அந்த பழக்கம் கொண்டு போய் விடுகிறது.
இப்ப மலக்குமார்களுக்கு ஒரு கண்டிஷன் என்ன? தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்யக்கூடாதுல அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க தன்னை தப்பு செய்யாமல் இருக்கிறது. இந்த பழக்க வழக்கத்துல அந்த பெண்ணை என்ன செய்யறா, டக்குன்னு மதுவை ஊத்தி கொடுத்துடுறா. இவங்களுக்கே தெரியாம என்ன செஞ்சிடறா, மதுவை ஊத்தி கொடுத்துடுறா. உங்க 2 பேரும் மதுவை குடிச்சிடறாங்க. மதுவை குடிச்சதோட அவர்களுக்கு மூளையில மயக்கம் ஏற்பட்டதா இல்லையா? என்ன செய்யணும்னு அவர்களுக்கு தெரியல. கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேரும் இந்த பெண்ணை பெண்ணிட்டு தவறாக நடந்துடுறாங்க. இந்த 2 பேரும் பெண்ணிட்டு தவறாக நடந்தவன அந்த ஊர் மக்களுக்கு இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய மார்க்க போதகர், எங்கிருந்து வந்தவங்க மலக்கண்டு யாருக்கும் தெரியாது, எங்கிருந்து வந்தவங்க பெரிய மார்க்க போதகராக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. கடைசியில இந்த மாதிரியான தவறுகள் அவங்க செஞ்சவொடனே ஒருத்தன் அதை பார்த்துட்டான். கடைசியில என்ன ஆச்சு, இவன் இந்த பொம்பளை சொல்றா, இந்த மாதிரி இவன் பார்த்துட்டான், அதனால இவனை கொலை செஞ்சிடணும், கொலை செஞ்சுட்டா யாருக்கும் தெரியாது, இல்லைன்னா இவன் போய் சொல்லி கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே இவங்க போதையில இருந்தாங்களா இல்லையா, முறுக்கு ஏறி அந்த பாவத்தை நம்ம வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 2 பேரும் சேர்ந்து கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சுட்டா எல்லா பாவம் செஞ்சாச்சா, மது அருந்தாச்சு, விபச்சாரம் செஞ்சாச்சு, கொலையும் செஞ்சாச்சு. இப்ப இப்பதான் அவங்களுக்கு தெளிவு வருது. தெளிவு வந்த உடனே இவங்க வானத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறாங்க. அவங்களால பறக்க முடியல. ஏன்னா அல்லாஹ் சொன்னானே, நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானே இல்லையா, பாவம் செஞ்சா நீங்க வானத்துக்கு வர முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே இல்லையா. இப்ப இவங்களால பறக்க முடியல. இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்ன செய்தி? அதான் சொன்னேனே, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா, உங்களுக்கு அது சாத்தியம் இல்லாதது நான் சொன்னேனா இல்லையா, கேட்கலையே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்க உணர்றாங்க செஞ்ச தப்பு மிகப்பெரிய தப்பா போச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா அவன் 2 ஆப்ஷன் கொடுக்குறான். ஒண்ணு, நரகத்தில் நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீங்களா, உங்க தண்டனைக்கு வேதனை கண்டிப்பா உண்டு. ஒண்ணு, நரகத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா அல்லது இந்த பூமியில நீங்க அனுபவிக்கிறீங்களா அப்படின்னாங்க. 2 பேருக்கும் என்னதான் இருந்தாலும் புத்திசாலித்தனம் இருக்கும்ல மலக்குமார்கள். அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு நரகத்தின் வேதனை எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நரகத்துடைய வேதனை கண்கூட பார்த்தவங்க, அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பது அவங்க கண்கூட பார்த்தவங்க. 2வது, அங்க போன நிரந்தரமா இருக்கணும், திரும்பி வர முடியாது. அதனால நாங்க உலகத்திலேயே தண்டனையை நாங்க ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரும் அல்லாஹ் தஆலா ஒரு கிணற்றடிக்கு, ஒரு கிணற்றுல அந்தரமாக தொங்க விட்டுறாங்க. ஒரு கயிற்றுல கட்டி அந்தரத்துல அவங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். இன்னைக்கும் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபிகளில் ஒரு சஹாபி அந்த கிணற்றடிக்கு போறாங்க. 2 மனிதர்கள் தொங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அந்த தொங்கிக் கொண்டு இருந்த அந்த மலக்குமார்கள் கேட்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு யாருன்னு தெரியாது, நீங்க யாருடைய உம்மத்து, நீங்க யாருடைய உம்மத்துன்னு கேட்கும்போது, நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து என்று சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இதை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரியான ஒரு கிணற்றை நான் பார்த்தேன், இதுவரை நான் கிணற்றை நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் இந்த மாதிரி 2 மனிதர்களை பார்த்தேன், இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மலக்குமார்கள் தான் ஹாரூத் வ மாரூத். இந்த ஆயத்தை அப்படியே அந்த ஆரம்பத்தில் ஓதுனா இல்லையா, அந்த ஆயத்தை அப்படியே ஓதி காட்டினாங்க. அந்த மலக்குமார்கள் இன்றைக்கும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க ஏன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பிறகு வரக்கூடிய காலம் எந்த அளவுக்கு தெரியுமா, அஸ்ஸருக்கும் மக்ரிபுக்கும் எந்த இடைப்பட்ட காலம் இருக்குமோ அந்த மாதிரியான காலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள காலகட்டம் இருக்கிறது, அது சுபுகிலிருந்து அசர் வரை உள்ள நேரத்தை அது குறிப்பிட்டு காட்டுகிறது. என்னுடைய காலகட்டம் இருக்கிறது, அசரிலிருந்து மகரிபுக்குள்ள இடைப்பட்ட காலங்கள் இருக்கிறது, இந்த அளவு தான் என்னுடைய காலம் அப்படின்னு கடைசி காலம்னு சொல்லி காட்டுறாங்க. இதனாலதான் அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் வேற ஒரு நபி வர போறது இல்லை அப்படின்னு. இந்த அசருக்குள்ள நேரம் இருக்கு, ரொம்ப ஸ்பீடா ஓடிடுங்க, ரொம்ப ஸ்பீடா ஓடி போயிடும். நம்மளுக்காச்சு 4 மணிக்கு தொழுக முடியுது, 6:15 தான் 6:23 தான் நம்ம பாங்க சொல்றோம். இப்ப நான் எத்தனை மணி ஆயிருது, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சம்திங் ஆகுது. அதே நேரத்துல நீங்க இப்ப பட்டுக்கோட்டையில போய் சொல்லுங்க, அசர் தொழுகை 5:30க்கு தான் முடியும், 5:20க்கு தான் முடியும். 6:20க்கு
அங்க பாங்க சொல்லி இது மகரிபுக்கு அங்க நோம்பு திறந்துருவாங்க. இது 1 மணி நேரம். இந்த 1 மணி நேர காலகட்டம் தான் என்னுடைய காலகட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரொம்ப ஸ்பீடா ஓடிடும். ஒரு சம்சா வாங்க போறதுக்குள்ள 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடி போயிடும். அந்த அளவுக்கு உண்டான சுருக்கமான ஒரு காலகட்டம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்னுடைய காலம், என் உம்மத்துடைய காலம் ரொம்ப ஸ்பீடா ஓடும், ரொம்ப ஸ்பீடா ஓடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இறுதி காலம் நெருங்க நெருங்க, கியாமத் நாள் நெருங்க நெருங்க உலகம் எவ்வளவு ஸ்பீடா ஓடும் என்று சொன்னால், ஒரு வருடம் 1 மாதம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும். 1 மாதம் 1 வீக் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும். 1 வாரம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும். 1 வாரம் 1 நாள் மாதிரி ஓடும். ஒரு நாள் என்பது 1 மணி நேரம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அப்படி நடக்குதா இல்லையாங்க? நீங்க நடக்குதா இல்லையா? இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வர்ற மாதிரியே இருக்கு. இப்பதாங்க வெள்ளிக்கிழமை தொடுத்து நம்ம இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை நோம்பு பாருங்க. வந்த சுவடும் தெரியல, போன சுவடும் தெரியல. எண்டுல உட்கார்ந்து இருக்கணுமா. இந்த 1 மாசம் எப்படி போனுச்சுன்னு நம்மளால கணிக்க முடியல. இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு இடங்கள் ரொம்ப ஸ்பீடா, நாளுக்கு நாள் ஸ்பீடு அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. என்ன, அல்லாஹ் தஆலா அந்த அசருக்கு மகரிபுள்ள நேரம் தான் என்னுடைய சமூகத்துடைய காலம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த காலகட்டத்தில் தான் நம்ம அதிகமாக அமல் செய்யணும் தாய்மார்கள். இந்த சம்பவம் எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த மலக்குமார்கள் அமல் செய்ய அந்த பெண் ஆசைக்கு கூப்பிடும் போது அவங்க இது தப்புன்னு ஒதுங்கினாங்க, இல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் மதுவை இறக்கினதோடு எல்லா தவறுகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன வருத்தம்னா, நம்முடைய இளைஞர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலும் கூட மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசுனாங்க, யாருன்னு சொல்றதுக்கு முடியல, ரொம்ப நெருக்கமான ஆளுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுதான். அவர்கிட்ட நான் பேசுறேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வாயிலிருந்து அந்த சாராயத்துடைய வாடை அடி கப்பு கப்புன்னு அடிக்குது. நோம்பு பகல், அவர்கிட்ட சொல்லவும் முடியல, விற்கவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே டிஸ்டன்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நின்றுட்டு, சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு அப்படியே அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. அந்த நோம்புடைய காலம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம். ஒரு நோம்புடைய காலத்துல கூட நம்முடைய முன்னால் உள்ள அந்த மாற்று மத சமுதாயத்தினர்கிட்ட நீங்க போய் பாருங்களேன். எந்த அளவுக்குன்னா, நான் இந்த பிஸ்மி மெடிக்கலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அம்மா கொய்யாப்பழம் விற்கும். கொய்யாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொய்யாப்பழத்தை வாங்குறதுக்காக நிற்கும் போது அப்ப அந்த 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 அம்மாட்ட டெய்லி நல்ல கொய்யாப்பழமா இருக்கும். அந்த அம்மா கேட்டுச்சு, என்னப்பா உங்களை ஆளையே பார்க்க முடியல அப்படின்ட்டு. இல்லம்மா, நோன்பு வைக்கிறதுனால வெயிலா இருக்கு, வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஆம்பளைங்களுமா நோன்பு வைப்பீங்க அப்படின்னு கேக்குது. ஆச்சரியமா இருக்கு. ஏன், என்ன ஆம்பளைங்க நோன்பு வைக்க மாட்டான்னு யாரும் உனக்கு சொன்னது? இல்ல, உங்க ஆளுக்கு எல்லாம் எப்ப பார்த்தாலும் டீயை குடிச்சுக்கிட்டு இருக்குது, சாப்பாடுகள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நான் நினைச்சுக்கிட்டேன் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் நோன்பு இல்லை போல் இருக்கு, பொம்பளைங்களுக்கு மட்டும் தான் கடமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. நம்முடைய நடைமுறை எப்படி மாறி போச்சு பத்தியலா, அல்லாஹ் காப்பாத்தான். ஆனா இப்ப நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். நம்முடைய இஸ்லாமியர்களுடைய நடைமுறை எப்படி ஆகிப்போச்சு. மாற்று மத சமுதாயத்தினர்கள் இவங்கெல்லாம் நோன்பு வைக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அவருடைய நடைமுறைகள் இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல மஜூசி ஒருத்தர் இருந்தார். மஜூசினா நெருப்பு வழங்கக்கூடியவர். இவருடைய மகன் ஒரு நாள் ரமலானுடைய காலத்துல பட்ட பகல்ல ஏதோ ஒரு தின்பண்டத்தை தெருவிலேயே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்தாரு. சாப்பிட்டுக்கிட்டே வந்தவொடனே இவர் பார்த்துட்டாரு, யாரு பாப்பாக்காரரு பார்த்துட்டாரு. மகனை வீட்டுக்கு வர சொல்லி கம்பெடுத்து அடியே தானே அடிச்சிருக்காரு. இஸ்லாமியர்கள் வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீ மட்டும் தெருவழியை திண்டுகிட்டு வர்றிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அடிச்சாரு. சிறிது காலம் கழித்த பிறகு அந்த மனிதர் இறந்து போயிடுறாரு. அந்த மனிதனை இறந்து போன பிறகு ஒரு சஹாபி கனவு காண்றாங்க. அந்த மனிதர் சொர்க்கத்தில் இருக்கிறது மாதிரி கனவு கண்டாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, சாமி கேட்கிறாங்க, எப்படி நீங்க நெருப்பை இல்லவா வணங்கி கொண்டு இருந்தீர்கள்,
நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டல்லவா இருந்தீர்கள், நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாராம். அந்த மனிதர் சொன்னதாக கிதாபுகள் வருது. எப்படின்னா, என்னுடைய மகன் ஒரு நாள் நோம்புடைய காலத்தில் தெருவழியே திண்டுகிட்டு வந்தான். அவனை கூப்பிட்டு நான் அடிச்சு கண்டிச்சேன். இனிமே வாழ்க்கையில நீ நோம்புடைய காலத்தில் தெருவழியை திங்க கூடாது, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும்னு சொன்னேன். இந்த செயல், இந்த நோன்பை நான் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சு போய் என்னுடைய கடைசி காலகட்டத்தில் அல்லாஹினுடைய நாம எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கலிமாவை சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தை எனக்கு கொடுத்தான். நான் கலிமா சொல்லிக் கொண்டு இருக்கும் போது எனக்கு ரூஹ் வாங்கப்பட்டது என்று அந்த மனிதர், அந்த மஜூசி அவர்கள் சொல்லி காட்டினார் என்பதாக நமக்கு தான் பார்க்கிறோம். நோன்பை கண்ணியப்படுத்தணுங்க. நம்ம என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த இமாம்கள் சொல்லி தருவாங்க. இந்த பெண்களுக்கு அந்த நோன்பு இல்லாத காலங்கள்லாம் வருது இல்ல, இந்த காலகட்டத்தில் கூட நோம்பாளிகளுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிடாதீர்கள். உங்களுக்கு சக்திகள் இருக்குமே, ஆனால் சகருடைய நேரத்தில் எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்டு பகலில நோன்பு இருக்கிற மாதிரி இருந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா யாருக்கும் தெரியாம தண்ணி இனிய குடிச்சுக்கிறீங்க. பசித்தால் கூட ஏதாச்சும் சாப்பிட்றாலும் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய சின்ன சின்ன பிள்ளைகள் நோன்பு வச்சிருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன உமா மட்டும் நோன்பு வைக்கல, நம்ம கூட தானே சாப்பிட்டாங்க, உமா நோன்பு வைக்கலையே, ஏன் வைக்கல, அப்புறம் நானும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விவாதங்கள், பிடிவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போயிடும். அதனால இமாம்கள் சொல்றாங்க, நீங்களும் நோன்பு வைக்கிற மாதிரியே நடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நோன்பை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்த, ஆனா இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் உள்ள இஸ்லாமிய கலாச்சார இஸ்லாமியர்கள் பப்ளிக்ல டீ குடிக்கிறாங்க, பப்ளிக்ல கடையில போய் சாப்பிடுறாங்க. ஏன்னா வீட்டுல தான் நோம்பாட்சியில எல்லாரும் அதெல்லாம் சமைக்க மாட்டாங்கல்ல, இவர் என்ன செய்யற, விருந்து கடையில சாப்பிட்டு அழகா காலத்தை ஒட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன இது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா எவ்வளவு வருத்தமாக கேட்டுச்சு பாருங்க. சரி, இப்ப என்ன விஷயம்னா, இந்த பெருநாள் அன்னைக்கு மது அருந்தக்கூடியவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. மது அருந்தக்கூடியவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இரண்டாவதாக, உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடியவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த உறவு முறைகளை ஆதரிப்பதுதான் பெருநாள் கொண்டாட்டமே. பெருநாள் கொண்டாட்டம் நம்ம என்னங்க புதுசா ஆடை விடுத்திக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு நிக்கிறதுக்கு பேரா பெருநாள் கொண்டாட்டம்? அதுவல்ல பெருநாள் கொண்டாட்டம் என்பது. என்ன அது? நம்முடைய சொந்த பந்தங்களில் யார் உடல்வாழ் ஜனங்களில் சிரமப்படுகிறார்களோ, அல்லது நம்முடைய தெருவாசிகளில், ஊர்வாசிகளில் இஸ்லாமியர்கள் யார் சிரமப்படுறாங்களோ, அன்றைய நாள் நம்மெல்லாம் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய சொந்த பந்தங்களோ அல்லது நம்ம ஊரை சார்ந்தவர்களோ நம்மளுடைய தெருவை சார்ந்தவர்களோ ஏழைகள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கி கொடுத்தான். சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி கொடுத்து 2 கிலோ 400 கிராம் அரிசியை உங்களுடைய ஏழை மக்களுக்கு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நீங்க கொடுத்துருங்கன்றான். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நீங்க கொடுத்துருங்க. ஒரு தலைக்கு 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை. கிரையம் கொடுக்க முடியாது, காசு கொடுக்க முடியாது, பொருளாகத்தான் கொடுக்கணும். இங்க ஒரு சின்ன சட்டத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய அந்த விதிமுறைகள், சதக்கத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தர்மம். இது எப்போ பெருநாளுடைய பிறை பார்க்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் கடமையாகும். அப்பொழுதுதான் என்னங்க, அது வாஜிபாகிறது. ஆனால் நோம்புடைய முதல் பிறையிலிருந்தே கொடுக்கலாம், அனுமதி இருக்கு. என்ன செய்யுங்க, அனுமதி இருக்கு. நோம்பு பிற 1ல இருந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். முன்கூட்டியே நீங்க கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெருநாள் அன்னைக்கு அந்த அரிசியை கொண்டு போய் அந்த ஏழை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தொழுக போனாதான் அது சிறப்பு, நிறைய நன்மைகளை உண்டாக்கி தரும். மக்கள் தாய்மார்கள் எப்படி நீங்க செய்யணுமோ அதான் செஞ்சுக்கணும், தப்பு கிடையாது. எப்படி இருந்தாலும் நன்மை உண்டுதான், நம்முடைய நியத்தை பொறுத்து தான் நன்மை. அதைத்தான் நம்ம கொஞ்ச நேரத்தை பேச போறோம். எப்படி இருந்தாலும் நம்முடைய நியத்திற்கு நன்மை அல்லாஹ் தஆலா கூலியை தந்துருவான். ஆனால் அதனுடைய சிறப்புகள், அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்கிறது என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லி தர்றேன். அப்போ ஒரு நபருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 2 கிலோ 400 கிராம் அரிசி கொடுக்கணும். சரியா? திருமணம் முடிச்சு கொடுத்துட்டவங்களுக்கு வாப்பா மேல கடமை கிடையாது.
ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மகளுக்கு உமா அப்பா கொடுக்கணுமான்னா கடமை கிடையாது. யார் கொடுக்கணும்? அவங்களுடைய புருஷன் கொடுக்கணும், அல்ல புருஷன் விட்ட சார்ந்தவங்க கொடுக்கணும். புருஷன் தான் கொடுக்கணும். புருஷன் தான் முதல் உரிமையில வர்றாரு. அவ புருஷன் கொடுக்கணும். சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய புருஷன்மார்களுக்கு நாங்க இங்கிருந்து கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. என்ன, இப்ப சில வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னால அவங்களுக்கு பெருநாள் வந்துடுது. இப்போ உதாரணமா வச்சுக்கிறீங்களேன், நாளைக்கு சவுதியில அரபு கண்ட்ரி ஃபுல்லா நாளைக்கு பெருநாள், நமக்கு சனிக்கிழமை தான் வருதுன்னு வைங்களேன் பெருநாள். அப்படின்னா நாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நாங்க சனிக்கிழமை புற பார்த்துட்டு நம்ம கொடுக்கணும். அவங்க நம்மளுக்கு முன்னாலே அவங்க பெருநாளை கொண்டாடிடுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறைய பார்த்து அவங்க 8 மணி 9 மணிக்கு பிறைய பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்டா, இந்த பிறந்த அந்த மகரிபு நேரத்துல அவங்களுக்கு உண்டான அரிசி இருக்குல்ல, 2 கிலோ 400 கிராம் 2 கிலோ 400 கிராம் அரிசி இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துட்டு போய் நம்மளுடைய சொந்த பந்தங்கள்ல யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட போய் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு நாளைக்கு பேலன்ஸ் உங்களுடைய இருக்குமா இல்லையா, அந்த பேலன்ஸை நாளைக்கு மகரிபு நமக்கு அந்த இது பெற தெரிஞ்ச பிறகு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப 2 சரியா போயிருச்சா? நம்ம யாருக்கும் எந்த ஆபத்தும் வரப்போறது இல்லை. இப்படி நம்ம செய்யலாம். சரி, யாராருக்கு கொடுக்கலாம்? வீட்டுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு கொடுக்கணும். அவன் நோன்பு பிடிச்சவனா இருந்தாலும் சரி, நோன்பு பிடிக்காத ஆளா இருந்தாலும் சரி, வயசான காலமா இருந்தாலும் சரி, படுத்த பழக்க கிடந்தாலும் சரி, உசுரோட ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு நீ கொடுத்தான். உசுரோட ஒருத்தர் இருந்தாருன்னா கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தர் மகரிபு தொழுக பிற பார்த்து தொழுகிறதுக்கு பிற பார்த்த பிறகு உசுரோட இருக்கிறாரு, தொழுகிறதுக்கு முன்னால இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், கொடுக்காமல இருக்கலாம், அது இது இல்லை. அதே நேரத்துல ஒருத்தர் முடியாம இருக்கிறாரு, தொழுகைக்கு பிறகுதான் இறந்து போறாரு, இப்ப அவருக்கு கொடுக்கணுமான்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்தாங்க. தொழுகிறதுக்கு முன்னால யாரான உசுரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதே நேரத்துல ஒருத்தருக்கு நம்ம 8 மணிக்கு நம்ம ஊர்ல நம்ம தெருவுல பெண்களுக்கு 8 மணிக்கு தொழுகையும் என்ன, ஆண்களுக்கு 8:30 பள்ளிவாசல்ல தொழுகை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு எத்தனை மணிக்குங்க? 8 மணிக்கு, ஆண்களுக்கு 8:30 நிர்ணயிச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கரெக்டா 7 மணிக்கு குழந்தை பிறந்துருச்சு. 7 மணிக்கு குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தைக்கும் நீங்க சதகாத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். அதே நேரத்துல 9 மணிக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு கிடையாது. ஏன்னா தொழுகைக்கு முன்னாள் வரையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப தொழுகைக்கு முன்னால அந்த பிள்ளை பிறந்துருச்சு. 8 மணிக்கு தொழுகை, 7:45 ஒரு பிள்ளை தொழுகுது, ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறக்குது, அல்லது 8 மணிக்கு குழந்தை பிறக்குதுன்றாலும் நீங்க கொடுத்துதான் தொழுகணும், கொடுத்துடணும். தொழுகிறதுக்கு முன்னால் அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நீங்க அந்த பிள்ளைக்கு சேர்த்து தான் கொடுக்கணும். பிள்ளையை விட்டுட்டு நம்ம கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய அந்த பிள்ளைக்கு உண்டான கடமை, பெற்றோர்களுடைய கடமை. ஆனா அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க தொழுது முடிஞ்ச பிறகு, அதே நேரத்துல 8:30 ஆம்பளைக்கு தொழுகை நடக்குதா இல்லையா, அதையும் நம்ம கவனிக்கணும். பெண்களுக்கு தொழுகை மட்டும் இல்ல, அதையும் கவனிக்கணும். அதையும் கவனிச்சு அதையும் தாண்டி 9 மணிக்கு குழந்தை பிறந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நீங்க சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறது. சரி, யாருக்கு கடமை? யாருக்குங்க கடமை? யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க கடமையானவர்களோ அனைவருக்கும் கடமை கொடுத்துதான் ஆகலாம். அதுபோக இமாம்கள் சொல்லி தர்றாங்க, ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது என்னன்னா, அன்றைய நாளுடைய தேவைகள் போக, நோன்பு பெருநாளுடைய தேவைகள் இருக்குமா இல்லையா, அந்த தேவைகள் போக மீதியாக ஒரு 5000க்கு மேற்பட்ட, அதாவது 1 கிராம், அதாவது என்ன சொல்றாங்க, 612 கிராம் வெள்ளி அவங்கள்ட்ட இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு 5000 அல்லது ஒரு 10,000 இந்த அளவுக்கு உண்டான பெருமதி அவங்கள்ட்ட இருக்குமையானால், அது சொத்தாகவோ பணமாகவோ நகையாகவோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில இருக்குமையானால் அவர்கள் அனைவரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். அனைவர்களும் சதகத்துல் ஃபித்ர் கொடுத்தாகணும். இல்ல ஏழை நான் என்ன செய்வேன், எந்த இதுவுமே இல்லையா அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. நம்மளுடைய கணக்கு பார்க்கணும். நம்மள்ட்ட 5000 ரூபாய் பெருமதி உள்ள ஒரு பொருள் ஏதாவது நம்மள்ட்ட இருக்குதா
10,000 உள்ள பெருமதி உள்ள பொருள் மட்டும் இருக்குதா அப்படின்னா அவங்களுக்கு வந்து சதகத்துல் ஃபித்ர் கடமையாகிறது. அவங்க கொடுக்கிறது தான் சிறந்தது. கொடுக்கு என்ன, அதனால அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், செய்யலாமா? அதே மாதிரி நீங்க வந்து நோம்பு பெருநாள் நீங்க தொழுக வர்றீங்க அப்படின்னு சொன்னா தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மகரிப் ஆயிட்டாலே தக்பீர் சொல்லணும். தக்பீர் எல்லாம் தெரியுங்களா இல்லையா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் தெரியும் எல்லாருக்குமே. அந்த தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கு. மகரிப்ல தக்பீர். சும்மா நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, ஏன்னா எந்த நிலை வந்தாலும் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது மிகப்பெரிய வலியுறுத்தப்பட்ட ஒரு நன்மை. அது சுன்னத்தாது. ஏன்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அதன் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது இடைப்பட்ட இப்ப மகரிபு தொழுதுட்டு தக்பீர் சொல்லணும், இஷா தொழுதுட்டு தக்பீர் சொல்லணும், சுபஹ் தொழுதுட்டு தக்பீர் சொல்லணும். ஆமா. அதே நேரத்துல நீங்க வந்து அந்த நேரத்துல உங்களோட நகங்களை என்ன செய்யலாம், வெட்டி கொள்ளலாம், புத்தாடை அணிந்து கொள்ளலாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து வாசனை இல்லாத அளவிற்கு உண்டான அத்தர்களை பூசிக்கிறது தான். ஏன்னா அத்தர்களை பூசிக்கிட்டு என்ன செய்யலாம், நீங்க தொழுகைக்கு வரலாம். தொழுகைக்கு வரும்போது அது என்ன, தக்பீர் சொல்லிக்கிட்டு தான் வரணும். தொழுகைக்கு வரக்கூடிய பாதை ஒரு பாதையும், தொழுது முடிஞ்ச பிறகு நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு பாதையாகவும் இருக்க வேண்டும். அப்ப தொழுகைக்கு நீங்க வீட்டை விட்டு புறப்பட்டு திரும்பி வீட்டுக்கு நீங்க போற வரையும் தக்பீர் சொல்லிக்கிட்டு இருப்பது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அதை நீங்க கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக என்னன்னா, இந்த பெருநாள் வந்து அல்லாஹ் தஆலா நமக்கு கூலி தரக்கூடிய ஒரு நாள். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போறான், நமக்கு கூலிகளை வழங்க போகிறான். அந்த நாள்ல நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யணும். பெருநாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பொடுபோக்குத்தனமாக இருந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஒரு அமல் செஞ்சு அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து கையேந்து கேட்கணும். சிலவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாதிரி விடிய விடிய என்ன செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. அது ஒரு சந்தோஷம் பெருநாள் அன்னைக்கிட்டு. அந்த மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்துல கொஞ்சம் அசதியா இருந்து தூங்கிடுவாங்க. அந்த நோம்பு காலம் ஃபுல்லா, ஒரு மாச காலம் ஃபுல்லா இரவு தொழுகை தொழுதுட்டு இந்த பெருநாள் அன்னைக்கிட்டு தூங்கினா அது சாத்தியமா? அது ஏங்க, அதனால முன்கூட்டியே கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு அந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னால இரவு தொழுகை நம்ம தொழுகணும். தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும். ஒரு மாதம் அடுத்த நாளே நம்ம வேலையை காட்டக்கூடாது. அடுத்த நாள் அந்த நைட்டு என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம வேலையை காட்டக்கூடாது. அப்போ அந்த நைட்டு எப்படிப்பட்ட நைட் என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு கூலி வழங்கக்கூடிய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்றான், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. அதுக்கு என்ன இருக்குதுங்க, கூலி இருக்கிறது. அதே நேரத்தில் இல்ல சுயாம், சுயாமை அதாவது நோம்பை தவிர, நோம்பை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானா, ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, அவனுக்கு நானே கூலியாக இருக்கிறேன். ஃபஇன்னஹு லீ அப்படின்னா அதான் அர்த்தம், நிச்சயமாக அவனுக்கு நானே கூலியாக இருக்கிறேன். வ அன அஜ்ஸி பிஹி, அவனுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மனிதர்களுக்கு மத்தியில பாவங்கள் செய்து விட்டு மனசு நோக்கிற மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களை பேசிட்டு நாளைக்கு மறுமையில இந்த உலகத்துல பாவ மன்னிப்பு தேடிடணும். அவங்கள்ட்ட யாராச்சும் நம்ம பத்தி தப்பா பேசிட்டா என்ன, நம்ம போய் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடிக்கிறணும். அதனாலதான் ஜனாசா தொழு வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் இமாம்களும் சொல்லுவாங்க, இந்த மையத்து யாருக்காவது கையாலோ நாவாலோ ஏதாவது துன்பம் இருந்தா அல்லாஹ்வுக்காண்டி மன்னித்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி மன்னிப்பு கேட்காம நாளைக்கு மறுமையில வந்து அந்த மனிதன் வந்து நிக்க போகும்போது அந்த தவறு செய்தவர்கள் வந்து முறையிடுவாங்க. இப்ப இவனுடைய நன்மைகளை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கப்படும். கடைசியில் எந்த நன்மையும் அவன்கிட்ட இருக்காது. ஆனால் அல்லாஹ் தஆலா நோம்புடைய கூலியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோம்புடைய கூலியை மட்டும். அப்ப நோம்புக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு பாருங்க. நோம்புடைய கூலியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்னா அஜ்ஸி பிஹி, அடியான் இப்படிப்பட்ட தவறு செய்வான்னு எனக்கு தெரியும், நான் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்ப அந்த மாதிரி நேரத்திலும் அவனை நாம் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்யறது, நோம்பு வை, நோம்பு வச்சுன்னு சொன்னா நானே உனக்கு கூலியாக வருவேன்.
நானே உனக்கு கூலியாக வருவேன். என்னை யாரும் பங்கிட்டு கொடுக்க முடியுமா? அப்படி பங்கிட்டு கொடுத்தா தான் என்னுடைய கஜானா குறைஞ்சு போயிருமா? குறைஞ்சு போகாது. அதனால நான் கூலியா வருவேன். நோக்கம் என்னன்னா, உன்னை முறையிடுறவனை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன், உன்னையும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். ஆகவே இந்த நாள் புனிதமான ஒரு நாள். பெருநாளுடைய இரவு இருக்கிறத, அது புனிதமான ஒரு இரவு. அதிகமாக அமல் செய்ய வேண்டும். இஸ்திக்பார் செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லுங்க. மற்ற காரியங்களை நீங்க செய்யுங்க. அதிகமாக துஆ செய்யுங்க. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா என்னைக்குமே இந்த கூலி கொடுக்கறது இருக்குல்ல, அவங்கவுங்க என்ன உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கூலியை கொடுத்துருவான். உழைப்புக்கு தக்கன கூலி அவனுக்கு உண்டுங்க. எல்லாருக்கும் ஒரே கூலி கிடையாது. எல்லாருக்கும் யார் எப்படி உழைக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்து அல்லாஹ் கொடுப்பான், மேற்கொண்டும் கொடுப்பான். அது வேறு காரியம். அன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிலாம் வர்ணிச்சு சொல்றாங்க அந்த கூலி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, கூலி கொடுக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் தஆலா எப்படிலாம் சொல்லி தர்றாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ கத்தபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத் ثم بين ذلك فمنهم بحسنة فلم يعملها كتب الله له عنده حسنة كاملة. அல்லாஹ் எப்படி சொல்றது, எப்படி சொல்றாங்க பாருங்க. மேல எப்படி ஒரு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வச்சிருக்கான் பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நல்லது எது கெட்டது எதுன்னு எழுதிட்டாங்க. நல்லது எது கெட்டதுன்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தை பொறுத்தவரை நல்லது அமல் செய்யக்கூடிய இடம். நான் இப்ப நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், அமல் செய்யக்கூடிய இடம் அது. அப்ப நல்லது எது கெட்டது எதுன்னு நேற்று கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? நான் சரி அதிர்த்தேன், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சது, அப்ப ஏன் நரகத்துல நோத்திக்கு போடணும்? கேட்ட கேள்வி சரியான கேள்வி தானே. எல்லாம் அவனு நாட்டப்படித்தான் நடக்கிறது. ஏன்னா 7 வகையான விஷயத்தை கொண்டு நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதுல ஒண்ணு என்னன்னா, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது என்று நம்பணும். சரி, இப்போ ஏன் நம்மளை நரகத்துல தூக்கி போடணும்? அல்ல அதுக்கு நல்லதை செஞ்சு உன்னை சொர்க்கவாசி ஆக்கலாம் தானே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் முதல்ல பதில் சொன்னது என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய தக்தீரில் கட்டுப்பட்டது. அதனால்தான் தக்தீருடைய விஷயத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டேன், அல்லாஹ் என்னுடைய தவஃபனி முஸ்லிமன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். ஏன் கேட்கணும்னு சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? ஏன் கேட்டாங்க? எந்த செகண்டில் நம்மளுடைய நிலைமைகள் மாறுபடும் என்பது நமக்கு தெரியாது. எந்த செகண்ட்ல நம்முடைய நிலைமைகள் மாறுபடும் என்பது நமக்கு தெரியாது. அதனால நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னுடைய முடிவு கரெக்டா இருக்கணும் யா அல்லாஹ், என் முடிவு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று நீங்க துஆ செய்து கொண்டே இருங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா கேட்டல உங்களுக்கு தந்துட்டான். நல்லது எது கெட்டது எது என்ற அந்த ஒரு பாட புத்தகத்தை குர்ஆன் மூலமாக உங்களுக்கு, நபியின் மூலமாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டான். இதை எடுத்து நடக்கக்கூடிய சுய அறிவைத்தான் உனக்கு தந்திருக்கிறான். ஆடு மாடா நீ, மிருகங்களை நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எது என்று சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்கணுமா இல்லையா? அது மட்டுமல்ல, போதகர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்களே, நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவர்களும் தீமையை தடுக்கக்கூடியவர்களும் எத்தனை பேர் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாங்க. காதுல உழுவாது, எங்களுக்கு காதுல உழுகவே உழுகாது. நாங்க இப்படித்தான் இருப்போம், என்ன வேண்டாலும் சொல்லுங்க, நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் இன்னைக்கு அதிகமான இஸ்லாமியர்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு. என்ன செஞ்சாதான் எங்களுக்கு யூடியூப் இருக்குல்ல, நாங்க பயானை பார்த்துக்கிடுவோம், நாங்க ஏன் உட்காரணும் பயான்ல? அது என்ன தரம், எப்படி, என்ன ஏது, அவன் சரியா சொல்றானா தப்பா சொல்றானா, எப்படி விளங்கி இருக்கிறான், எதுவும் கிடையாது. அவன் எவனோ சொல்ல கண்ண முடித்தனமா சொன்னானோ அவன் சரி. அப்படி போயிடக்கூடாது இஸ்லாமியர்களே. கல்வி ஞானம் என்பது மிக விசாலமானது. ஒண்ணுக்கும் ஒரு தரம் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, நன்மை எது தீமை எது என்று தெளிவா சொல்லியாச்சு. இப்ப ஒருத்த நன்மை செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு மனசுல வந்துருச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு பரிபூர்ணமாக செய்யப்பட்ட ஒரு நன்மை எழுதப்படுகிறது. இந்தஹு ஹஸனத்தன் காமிலத்தன், பரிபூர்ணமாக செய்யப்பட்ட ஒரு நன்மை அவனுக்கு கிடைச்சது. எந்த அமலை பொறுத்து அது?
ஒருத்தர் வந்து நம்ம லுகர் தொழுகணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து அவர் தூங்கிட்டாருன்னு சொன்னா தூங்குறாரு, ஆனா அவருக்கு எந்திரிக்க முடியல, தூங்கிட்டாரு அப்படின்னா அல்லாஹு தஆலா லுகர் தொழுத நன்மையை அவருக்கு எழுதுறான். ஏன்னா அவருக்கு லுகர் தொழுக கூடாது என்ற எண்ணம் இல்லை, தொழுகணும் அப்படின்னு சொல்லி அசதியில தூங்கினாரு, தூக்கம் மிகைச்சு அவர் வந்து அசருக்கு தான் எந்திரிச்சாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவருக்கு இரட்டிப்பான நன்மை, அவருக்கு வந்து என்னது, அவரு மறதியில தூங்கினால அவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையும் கொடுக்கிறான், தூக்கமும் அவருக்கு கிடைச்சு போயிருது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்காக நம்மளும் வேணும்னு அலாரம் வைக்காம தூங்க கூடாது தாய்மார்களை, அதையும் பார்த்துக்கணும். அஜர்த்து சொல்லிட்டாங்க, அதனால இன்னைக்கு வந்து போன உடனே பெட்டை போட்டு தூங்குன்னு தூங்கிட்டு அசர் நோம்பு திறக்கிற நேரத்துல நீ எழுப்பிடுமான்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு படுத்தோம்னு வைக்கல, அப்படி செய்யக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. யதார்த்தமாக என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறது. நம்ம இருந்தாலும் அடுத்த அமல் செய்ய ஃபர்தான கடமைகளை செய்யறதுல அதீத கவனம் செலுத்த வேண்டும். உலகத்துல எந்த செயல்பாடுகளும் ஃபர்தான கடமைக்கு அப்பாற்பட்டு தான், ஃபர்தான கடமைக்கு அப்பாற்பட்டு தான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, உலகத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முன்னுரிமை கொடுக்கிறோம், ஃபர்ல கொண்டு போய் 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரத்துல கொண்டு போய் வச்சு விடுறோம். நினைப்பு இருந்தா தொழுகிறோம், இல்லைன்னா தொழுகிறதே கிடையாது, அப்படி நம்ம வச்சிடறோம். அப்படி இல்லை, எல்லாத்தையும் தாண்டி முதல் தரம் இதுதான், தொழுகைதான் இருக்கணும், கடமை வந்து நிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். சரி, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு நன்மை அவனுக்கு செய்ய வேண்டும் என்று மனசுல வந்துருச்சு, பயானுக்கு போகணும்னு சொல்லி சுபூத்துல தூங்குனான், ஆனா எந்திரிச்சது லுகருக்கு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நீ பயானுக்கு போன நன்மையை எழுதி வச்சிடறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவன் அந்த எண்ணினதுக்கே அல்லாஹ் தஆலா கூலியை கொடுத்துடுறான், ஒன்னும் செய்யல. அதுக்கப்புறம் அவன் செய்வானையானால், நன்மை செய்வானையானால் ஒன்றுக்கு 10 மடங்கு, இலா 700 ضعفا الى اضعاف كثيره. ரசூல் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒண்ணுக்கு 10 நன்மை அது பேசிக்கு, அப்படி இல்லைன்னா ஒண்ணுக்கு 700 மடங்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதையும் தாண்டி பன்மடங்குகளாக அதிகப்படியான எத்தனை பெருக்களை யாராவது அந்த பெருக்குதலை வந்து கணக்கு கம்ப்யூட்டர் போட முடியாது. அதிகப்படி அதை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இரட்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மையை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை செய்யக்கூடிய விதத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க, கூலி கொடுக்கக்கூடிய விதத்தை சொல்றாங்க. அப்ப கூலி என்னன்னா நம்முடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், யார் எப்படி இருக்கிறா, யார் எப்படி உழைக்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கூலி கொடுப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கூலி கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் என்ன செய்யறோம், ஒரே மாதிரி கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு, அதாவது யார் என்ன தரம் என்ற அந்த தரத்தை பார்த்து நம்ம கொடுக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நியதி. சொர்க்கவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஒரே தரமா? நம்ம எல்லாருக்கும் சொர்க்கம் நோன்பு வச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே இடத்துல, எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது ரையான் என்ற அந்த வாசல் வழியாத்தான் நுழைவோம். ஆனால் தரம் என்பது அங்கே பிரிக்க வேறுபடும், எல்லாருக்கும் வேறுபடும். நபிமார்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள், அதையும் தாண்டி ரசூல்மார்கள், அதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தில்க ரசூல் ஃபضلنا بعضهم على بعض. ரசூல்மார்கள் சிலர்களுக்கு நாம் அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே தரம் அல்ல. அப்ப கூலி கொடுக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நான் உடனே நான் கூலி கொடுப்பேன், வேர்வை காயறதுக்குள்ளத்தான கூலி கொடுக்கணும். ரசூல் அப்படித்தானே சொன்னாங்க, வேலை செஞ்சு அந்த வேர்வை காயறதுக்குள்ள என்ன செய்ய நீ கூலியை கொடுத்துருண்டாங்க. முன்கூட்டிய கூலியும் கொடுக்க கூடாது. ரசூல்லா முன்கூட்டிய கூலியை கொடுக்காதுன்றாங்க. முன்கூட்டி கூலியை கொடுத்தோம்னு வைக்கிறேன், இந்தா வந்துட்டேன் கொஞ்சம் வேலையா போச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், நம்மளை தட்டி கழிச்சிருவான். அதான் ரசூல்லா சொன்னாங்க, நீ வேர்வை உலருவதற்கு முன்னால் நீ கூலியை கொடு, வேலை முடிஞ்சதுன்னா கூலியை கொடு, லேட்டப்படுத்தாத, வேலைக்கு முன்னாலே நீ கூலி கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கூலிகளை நம்ம கொடுக்கணும். ஒருத்தர் நல்ல வேலை செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். நம்மள்ட்ட கொத்தனாக வர்றாரு, நல்ல வேலை செய்யறாரு, நம்ம இருந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா 1000 ரூபாய் பேசியிருந்தாருன்னா 1200 ரூபாய் கொடுக்கறதுனால தப்பே கிடையாது, இதெல்லாம் சந்தோஷம். அடுத்த ட்ரிப் நீங்க சொல்லாமலே அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இல்ல 1000 ரூபாயா என்ன கொஞ்சம் தானே கூட போயிருக்குது, ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்கிறீங்களேன் அப்படின்னு அடுத்த என்ன செய்வான், வேலையே செய்ய மாட்டான், ஓப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவான்.
அந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு நம்ம வந்துடக்கூடாது. யாருடைய தரம் என்ன என்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூலியை கொடுப்பது இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சுன்னத் என்பதை இங்கே நமக்கு சொல்ல காட்டப்படுகிறது. அப்போ இந்த நாள் என்பது கூலி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, யாராவது ஒருத்தன் தவறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃபலம் யஅமல்ஹா, அவனுக்கு அந்த தவறு செய்தான் என்ற நன்மை அவனுக்கு தீமை எழுதப்படாது. எப்படி பாருங்க, நன்மை செய்யணும் மனசுல எண்ணிட்டாலே அவன் செய்ததுக்கு உண்டான கூலி அங்கு வழங்கப்படுகிறது. ஆனால் தீமை செய்யணும்னு ஒருத்தன் நாடிட்டான், பயானுக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் அரட்டை அடிக்குவோமே பேசுவோமேன்னு உட்காரணும்னு நினைக்கிறான். என்ன 30 நாளும் பயானுக்கு தானே போறோம், கொஞ்சம் அப்படி வீட்டுல உட்கார்ந்து இருப்போமே அப்படிங்க அந்த சிந்தனை வந்துச்சுன்னா இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, எழுதல. எப்ப அந்த 11 மணிக்கு பெட்டை போட்டுட்டு உட்காந்து பேசுறோமோ 4 பேரோட சேர்ந்து, அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா எழுதுறான். அதுவரை எழுதுறது இல்லை. சரி போயிடும், நம்ம ஏன் உட்காந்து பாவத்தை செய்வானே, யாராச்சும் பேசுங்க நம்ம மட்டும் பயானுக்கு போயிருந்து வந்தா அல்லாஹ் தஆலா கூலியை கொடுத்துருவான். இதாங்க அல்லாஹ்வுடைய நியதி. எப்படி பத்தியலா, தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அவனுக்கு தவறுன்னு எழுதுறது இல்லை. எப்பொழுது செய்கிறானோ அப்பொழுதுதான் ஒண்ணு என்று எழுதுகிறான். ஒரு தீமை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நன்மை செய்தால் 1க்கு 10 அல்லது 1க்கு 700 அல்லது 1க்கு பன்மடங்கு கோடிக்கணக்கான மடங்குகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மைகளாக தருகிறான் என்று சொன்னான். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புனிதமான இந்த நாளில, கூலி கொடுக்கக்கூடிய இந்த நாளில ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்துல நிறைய நன்மைகளை நம்ம செய்யணும், செஞ்சு பரிபூர்ணமான நோன்பு வைக்கணும். இது கூலியை நம்ம பெறணும். அதே மாதிரி ஷவ்வால் மாதத்துடைய அடுத்த நாள் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. அடுத்த நாள் 6 நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு நோன்பு பெருநாள் முடிஞ்சு 6 நோன்பு ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு வைக்கிறாங்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மைகள் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிங்க, 1க்கு 10 1க்கு 10 30 நாள் நம்ம நோன்பு வச்சுட்டோமா, 30 நாள் நோன்பு வச்சா அப்ப எவ்வளவு, 1க்கு 10னா 30 10ஆல பெருக்குனா 300 ஆச்சா. இப்ப 300 நாள் நோன்பு வச்ச மாதிரி நமக்கு நன்மை கிடைச்சிருதா? இந்த ஷவ்வால் மாசத்துல 6 நாள் நோன்பு வைக்கிறோமா, அப்ப 6 10 60 ஆச்சு. அப்ப 360 கரெக்டா வந்துருச்சா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு வருடம் முழுவதும் நீ நோன்பு வைத்த நன்மை உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப ஷவ்வால் மாசத்துல தொடர்ந்து 6 நாள் நோன்பு வைக்கலாம், அல்லது விட்டு விட்டு என்ன செய்யலாம், ஒரு வாரத்துல 2 நாள், ஒரு வாரத்துல 2 நாள், ஒரு வாரத்துல 2 நாள் நம்மளுடைய நிலைமைகளை தோதுவான முறையில பார்த்து என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம் அப்படின்ட்டு இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னது ஷவ்வால் மாசத்துல தொடர்ந்து சொல்லல, தொடரா நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாங்க, ஷவ்வால் மாசத்துல சொன்னாங்க. அதன் அடிப்படையில ஷவ்வால் மாசத்துல எப்படி விட்டாலும் நம்ம பிரிச்சு என்ன செய்யலாம், 6 நோன்பு வைக்கலாம். ஆனா 6 நோன்பு தொடரா வைக்கிறது தான் சிறப்பு இன்ஷா அல்லாஹ். சரியா? இதை அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்போம். அல்லாஹ்கிட்ட நிறைய மன்றாடுவோம். நமக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் தான் கேட்பதற்கு தயாராக இல்லை. கேட்குவோம். அல்லாஹ் தஆலா நிறைவான கூலியை தந்தர் புரிவான். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين ويا ذا السكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم أنت خير الوارثين. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا أرحم الراحمين.
யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடன் பிறந்தவர், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், யா அல்லாஹ் கூடியிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், யா அல்லாஹ் இவர்களுடைய சொந்த பந்தங்கள், இவருடைய அல்லாஹ் திருமண உறவுகள் எல்லாம் அனைவரும் சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எல்லா நிறைவுகளையும் பெற்று வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளை நீ அதிகப்படுத்துவாயாக. எங்களுக்கு வாழ்நாள்கள் குறைந்து விடாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எந்த செயலின் காலமாக எங்களுடைய வாழ்நாள்கள் குறைந்து போகுமோ அந்த செயலை நாங்கள் செய்வதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அந்த செயலை நாங்கள் மறந்தோ தெரிந்தோ தெரியாமலோ யா அல்லாஹ் நாங்கள் செய்துவிடக்கூடாது நாயனே. அந்த தவறுகள் இருந்து எங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களை உரிமையாக மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் இந்த 1 மாத காலங்கள் இந்த இடத்திற்கு வந்து பயானை கேட்பதற்காக வேண்டி வந்தார்களோ அனைவர்களுக்கும் பரக்கத் செய்ய அல்லாஹ். அனைவர்களுக்கும் நல்ல கூடிய அல்லாஹ். அனைவர்களும் யா அல்லாஹ் 1 மாத காலங்கள் இந்த செயலுக்கு அந்த அமலுக்காக வேண்டி வந்தார்களே, இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை யா அல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். யாராவது ஒரு ஆள் திருந்தினால் கூட, யாரால் ஒரு ஆள் இல்லை, எல்லா மக்களும் திருந்த வேண்டும் ரப்பே ரஹ்மான். எல்லா மக்களும் திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ஆகும் ரப்பே ரஹ்மானே. எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. அவர்கள் இந்த நோம்புடைய காலத்தில் எந்த பக்குவமாக இருந்தார்களோ, இந்த நோன்பு அல்லாத அந்த காலங்களில் இந்த நோம்புடைய காலத்தில் பக்குவத்தை போன்று எப்பொழுதும் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அந்த நோம்புல மிகப்பெரிய ஒரு நன்மையை நீ வழங்கி கொடு யா அல்லாஹ். அவர்கள் செய்த எல்லா நற்காரியங்களுக்கும் நீ இந்த உலக யா அல்லாஹ் நீ கூலியை வழங்குவாயாக. பரிபூர்ணமான கூலியை நீ கொடுத்தருள் புரிவாயாக. அல்லாஹ் யா அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை நீ தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு யா அல்லாஹ் நார்சா கொடுத்து உதவினார்களோ அனைவர்களுக்கும் பரக்கத் செய்ய அல்லாஹ். அனைவர்களுக்கும் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். அவருடைய பொருளாதாரத்தை விசாலப்படுத்திக் கொடு யா அல்லாஹ். அவருடைய சிரமங்களை நீக்கியா அல்லாஹ். அவருடைய துன்பங்களை நீக்கியா அல்லாஹ். அவர்கள் வேறு எந்த ஹாஜத்திற்காக வேண்டி தந்தார்களோ அந்த ஹாஜத்துக்கு அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். நீ ரஹ்மான், நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். அதனுடைய தீமைகளிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த தெருவாசிகள், இந்த ஊர்வாசிகளை நீ மன்னித்து விடியா அல்லாஹ். செழிப்பான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், உயர்தரமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த 30 நாளும் எங்களுக்காக வேண்டி பயான் நிகழ்ச்சி நடைபெற்ற இந்த வீட்டிற்கு நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். இந்த வீட்டுடைய முசீபத்தை நீக்கியா அல்லாஹ். ஆயுள் பலத்தை கூட்டி கூடிய அல்லாஹ். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் ஆயுள் பலத்தை நீ கூட்டி கூடிய அல்லாஹ். ஆயுள் பலத்தின் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக ரப்பே ரஹ்மானே. ஆயுள் பலத்தின் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு போய்விடக் கூடாது நாயனே. சோதனைகளை சந்தித்துக் கொள்ளக்கூடாது நாயனே. சிறு வயதிலே மூத்தாகிவிடக் கூடாது நாயனே. சிறு வயதிலே நோய்வாய்கள் பட்டு போய்விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. சிறு வயதிலே படுத்த படுக்கையாக ஆகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. சிறு வயதிலே யாரெல்லாம் எல்லா நன்மைகளும் செய்யக்கூடிய இந்த ஆற்றலை கொடுத்தல் புரிவாயாக. இந்த வீட்டை நீ கபூல் செய்வாயாக. கியாமத்து நாள் வரை இந்த இடத்தில் இந்த அமல் நடப்பதற்கு உண்டான இந்த தௌஃபீக் நீ செய்து அருள்புரி அல்லாஹ். இந்த இடத்தை நீ புரிந்து கொள் யா ரப்பே ரஹ்மானே. இந்த மனையை கொண்டு பரக்கத்தை அபிவிருத்தியை நீ கொடுத்தல் புரிவாயாக. நீண்ட ஆயுளை கொடுத்தல் புரிவாயாக. விசாலமான செல்வத்தை ரிஸ்கை கொடு யா அல்லாஹ். இவருடைய சந்ததிகளுக்கு யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை நீ கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்தில் யாரெல்லாம் கேட்பதற்காக வேண்டி வந்தார்களோ யா அல்லாஹ் பெருந்தன்மையோடு வாசல்ல இருந்து எல்லா படிகளில் இருந்து யாரெல்லாம் பெருந்தன்மையாக கேட்டார்களோ எல்லாருக்கும் நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். உள்ள வந்து உட்கார்ந்தவர்கள், வெளியே இருந்தவர்கள், இடம் இல்லாமல் நின்று கொண்டு இருந்தவர்கள், படியில் உட்கார்ந்தவர்கள் எல்லாருக்கும் நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். எல்லாருக்கும் விசாலமான செல்வத்தை கொடு யா அல்லாஹ். எல்லாருடைய மனைகளிலும் நீ பரக்கத்தை உண்டாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி கொடு யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் கடன் கஷ்டங்களில் இருக்கிறார்கள், கடனை நீக்கியா அல்லாஹ். நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். எல்லாருக்கும் பரக்கத்தை செய்ய அல்லாஹ், அபிவிருத்தியை கொடு யா அல்லாஹ். யாரும் வட்டியிலே மூழ்கி விடக்கூடாது நாயனே. கடன் வட்டியிலேயோ அல்லது நகை கடனிலேயோ அல்லது வட்டிக்கு வாங்கியோ அந்த ஏதாவது ஒரு வகையில யா அல்லாஹ் மூழ்கி போய்விடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. எல்லாம் அந்த தீமைகள் இருந்து இந்த தெருவாசிகளை, இந்த நாட்டு மக்களை எல்லாம் அந்த தெருவாசிகளை நீ காப்பாற்றி அருள்புரி அல்லாஹ். இந்த பைத்துல் மால் உருவாக்கப்பட்டது அதற்காக வேண்டிதான் நாயனே. அதற்கு நீ மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடு யா அல்லாஹ். அதிலே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு
ஒரு சேவையை நீ உருவாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை நீ பரக்கச் யா அல்லாஹ். இந்த குடும்பத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் கொடு யா அல்லாஹ். இந்த குடும்பத்துடைய முசீபத்துகள், சோதனை, கவலைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அருள்புரி யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் அதே பரக்கத்தை நீ உண்டாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. நீண்ட ஆயுளக்கூடிய அல்லாஹ், நீண்ட ஆயுள கொடு ரப்பே. எங்களை சிறு வயதிலே மௌத்தாக்கி விடாதே நாயனே. சிறு வயதிலே எங்களை மௌத்தாக்கி விடாதே நாயனே. எங்களுடைய பிள்ளைகளை அனாதைகளாக ஆக்கி விடாதே நாயனே. எங்களுடைய பிள்ளைகளை அனாதையாக ஆக்கி விடாதே நாயனே. யா அல்லாஹ் பெரு வயதிலேயும் நாங்கள் தள்ளாடும் வயதில் நாங்கள் படுத்த படுக்கையா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சுமையாகவும் ஆகிவிடக்கூடாது நாயனே. எங்களுடைய மரணம் வரை எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யும் அளவுக்கு உண்டான ஆற்றலையும் சக்தியும் எங்களுக்கு தாரப்பே. எங்களுக்கு யா அல்லாஹ் நீ மன்னிப்பை வழங்குவாயாக. நாங்கள் இந்த நேரத்தில் நடத்தி நாங்கள் கேட்பதெல்லாம் யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய கடைசி காலத்தில் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய மன்னிப்பை நீ வழங்கு நாயனே. எங்களை மன்னித்தால் போதும் ரப்பே ரஹ்மானே. எல்லா நலவுகளும் வந்து சேர்ந்து விடும் ரப்பே ரஹ்மானே. நீ எங்களை மன்னித்து விடு நாயனே. யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு நாயனே. எங்களை நீ மன்னித்து விடு நாயனே. எங்களுடைய மூதாதையர்கள், இந்த தெருவாசிகள் எத்தனையோ பேர் இறந்து போயிருப்பாங்க. அனைவருக்கும் நீ கபரை பிரகாசமாக்கி விடு நாயனே. எல்லா எத்தனை பேர்கள் என்னென்ன பாவங்கள் செய்துட்டு வந்திருப்பார்கள் நாயனே. எல்லாம் உனக்கு பொருத்தமான நிலையில மௌத்தாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய பொருத்தமான இல்லாத நிலையில் அவர்கள் மௌத்தாக இருக்கலாம். ரப்பே ரஹ்மானே, நீ மனம் பொறுத்து அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. மன்னிப்பின் வாசலை நீ வழங்கி விடுவாயாக. எல்லாம் மன்னிப்பின் வாசலை நீ கொடுத்தரு புரிவாயாக. எல்லாம் இந்த தெருவாசிகள் இறந்து போன அனைவர்களுக்கும் எல்லாம் மன்னிப்பை நீ வழங்கி விடுவாயாக. எல்லாம் இங்கே தெருவில் உள்ள அந்த கபருஸ்தான் அது சொர்க்க பூஞ்சோலையாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அது சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கணும். அது யாருக்கும் அது ஒரு நெருக்கக்கூடிய ஒரு பூமியாகவோ அல்லது நரகத்தில் படுகொலியுடைய பூமியாகவோ இருந்து விடக்கூடாது நாயனே. எல்லாம் எங்க தெருவாசிகள் மட்டும்தான் இங்க அடங்கப் போகிறார்கள், வேறு யாரும் அடங்கப் போவதில்லை நாயனே. அந்த தெருவாசிகளுக்கு நீ பரக்கத்து செய் நாயனே. உயர்ந்த இடத்தில் நீ வாழச் செய்வாயாக. உயர்ந்த அந்தஸ்துகளை நீ கொடுத்தல் புரிவாயாக. எல்லா விதமான முசீபத்துகளை நீ கருள் புரிவாயாக. கடன் கஷ்டங்கள் துன்பங்களை விட்டு நீ கருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மான், எங்களுக்கு எல்லா நல்ல பழக்கங்களை நீ தந்தர் புரிவாயாக. யாரெல்லாம் நல்ல பழக்கங்களை தந்தர் புரிவாயாக. நல்ல நண்பர்களை எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இட்டு கட்டப்படுவதை விட்டும் நாங்கள் சோதிக்கப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் சோதிக்கப்படும் நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வாலிப சேட்டைகளிலிருந்து எங்களை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள. வாலிப சேட்டைகள், வாலிப தொந்தரவுகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்றோம் ரஹ்மானே. இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாலும் உன் கண்ணியத்தில் பட்டால் வங்கியெடுத்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا